டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் சிப்ஸ்னு சொல்லக்கூடிய துக்கடா. நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய அளவுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு துக்கடா தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இந்த துக்கடாவை உங்கள் ஊரில் என்ன மாதிரியான பேரில் சொல்லுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். அது மட்டும் இல்லாமல் இது கூட சேர்க்குற பொருட்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்கள் தான். கொஞ்ச நேரத்திலேயே செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அசத்தலாம். வாங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிப்போம். இன்னைக்கு டீ கடை கிச்சனில் வந்து ஒரு டைமண்ட் சிப்ஸு, அதாவது துக்கடான்னு சொல்லுவோம், பட்டர் துக்கடா தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு மைதா எடுத்திருக்கேன். இது எடைன்னு பார்த்தா ஒரு 200 கிராம் 225 கிராம் இருக்கும். அதாவது அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூனு சேர்த்துக்குருவோம். இதுக்கு தேவையான உப்பு நான் வந்து 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைச்சி தான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து மாவுக்கு தக்கன கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. ஓமம் வந்து 1 டீஸ்பூன் எடுத்து நல்லா கையில் தட்டி நல்லா இப்படி நசுக்கி விட்டுட்டு போடுங்க. அது நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். அதாவது பட்ரு நான் வந்து பட்டரை உருக்கி 2 டேபிள் ஸ்பூனு ஊற்றிக்கிறேன். நீங்கள் நெய் இருந்தால் கூட ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நம்ம சமையல் எண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ எல்லாத்தையுமே இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவில் எல்லாமே அந்த பட்டர் எல்லாம் சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறணும். மாவு வந்து ஒன்று போல் அந்த இதெல்லாம் கலந்தால் தான் நம்மளுக்கு ஒன்று போல் கிறிஸ்பியாக கிடைக்கும். அந்த வெண்ணெய் வந்து மாவு எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். நம்ம மாவு நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம பிடிக்கும்போது இந்த அளவுக்கு இப்படி வரணும். பிடிச்சா பிடிச்ச பிடி இருக்கணும். அது உடையும் போது இப்படி உடையணும். இதுதான் நமக்கு அந்த பட்ரு வந்து சரியான அளவில் போட்டுக்கணும். இந்த மாதிரி வரலன்னா கொஞ்சம் பட்ரு சேர்த்துக்கலாம், நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சிக்கிறணும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சிட்டு நான் இன்னும் ஒரு கண்டிஷன் சொல்கிறேன். மாவு இப்போ தயாராகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா இப்போ மாவு பிணைஞ்சு வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் மாவு ஊறட்டும். ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மறுபடி மாவை எடுத்து 2ஆ பிரிச்சுக்குவோம். தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் மைதா அந்த மாவை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு உங்கள் வீட்டில் கல் இருந்துச்சுன்னா கல்லில் தேய்ச்சிக்கோங்க. இல்லை நம்ம எப்பயும் போல் பலகை இருக்குன்னா பலகையில் தேய்ச்சிக்கோங்க. எவ்வளோ மாவு பிடிக்குமோ அந்த மாவுக்கு தக்கன நீங்கள் உருட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா லைட்டாக மாவில் பிரட்டிக்கோங்க. ஓரளவுக்கு பிரட்டிட்டு நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு நைஸாக தேய்ச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக மைதா மாவை போட்டேவும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக தூவி விட்டு அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் கட்டையை போட்டு தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கத்தி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஒரு நைஸான இந்த மாதிரி இருந்தாலும் கட் பண்ணுறதுக்கு தக்கன ஒரு இது எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த மூலையிலேருந்து கொஞ்சம் அப்படியேவும் நல்லா கட் பண்ணி விடுங்க. அந்த சைஸுக்கு தக்கன நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எல்லாமே நேராக அதை நம்ம வந்து போட்டு விட்டாச்சு. அதே மாதிரி இதை நம்ம டைமண்ட் ஷேப்புக்கு கிராஸாக போட்டு விட்டுருவோம். இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்புக்கு வெட்டியாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உதுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி அந்த கத்தியை கூட இந்த மாதிரி இதை கூட நீங்கள் வச்சு நைஸாக இப்படி எடுத்து எல்லாத்தையுமே நல்லா உதுத்து போட்டு வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா உதுத்து
இது மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் நல்லா தேய்ச்சி இது மாதிரி இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. சிப்ஸு இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கோம். அது வந்து நம்ம துக்கடான்னு சொல்லுவாங்க. இப்போ எண்ணெயோட சூடு வந்து இந்த அளவுக்கு நல்லா சுடுன்னு வந்த உடனே நீங்கள் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். வேணால் நீங்கள் ஒரு துண்டு கூட இப்படி போட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு போட்ட உடனே செகண்ட் மேலே வந்துருச்சு அப்படின்னா நல்லா சூடு இருக்குன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு வந்த உடனே வந்துருச்சு. இதை மறுபடியும் நம்ம எல்லாத்தையும் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கூட அள்ளி கரண்டிட்ட இந்த மாதிரி போட்டு விடுங்க. ஆமாம், இது நைஸான வியாபாரம், அதனால் சூடு கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பையும் ஓவராக ஹீட் வச்சிடக்கூடாது. ரைட்டு, இப்போ நமக்கு போட்டு சிப்ஸ் நல்லா ஒன்று ஓவில் பொரிஞ்சிச்சு பார்த்துக்கோங்க. டைமண்ட் சிப்ஸு நல்லா அருமையாக ஒன்று ஓவில் நல்லா பொப்புன்னு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ நம்மளோட அந்த டைமண்ட் சிப்ஸ் இந்த துக்கடா வந்து ரொம்ப நைஸாக இருக்கும் மாவு. அதனால அந்த எண்ணெய் வந்து ஆரம்பத்தில் வந்து நல்லா சூடு வந்து நார்மலாக இருக்கணும். அடுத்து வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க. ஆமாம், ரொம்பையும் சூடை ஏற்றினோம்னா சீக்கிரம் கறி போயிடும். இந்த அளவுக்கு ஒயிட்டாக வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் முருகலாக சாப்பிடுவாங்க. முருகலாக சாப்பிட்றவங்க ஒரு 2 நிமிஷம் ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் கூட நீங்கள் விட்டு நல்லா கொஞ்சம் அளவுக்கு ப்ரௌன் ஆன பிறகு கூட எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நுர அடங்கி நமக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு சல்லடை உள்ள அந்த கரண்டி எடுத்து நல்லா இப்படி அரைச்சி எடுத்துடலாம். நம்ம அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. நம்மளோட பட்ரு டைமண்ட் சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு எல்லாம் தயாரிப்பு முறையெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் சொன்ன முறைகள் அளவுகளில் போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு சிப்ஸ் வரும். இது வந்து துக்கடான்னு சொல்லுவாங்க. நல்லா நொறுன்னு ஒருங்கிரும். நல்லா மொறுன்னு நைஸாக இருக்கும். வாயில் வச்ச உடனே அப்படியே கரையும். பட்ரு போட்டு அந்த டேஸ்ட், பட்டரோட டேஸ்ட் முழுசாக நமக்கு கிடைக்கும். ஆமாம், அதனால் மற்ற எந்த சேர்மானும் சேர்க்காம இதே மாதிரி போட்டோம்னா பட்டரோட டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இன்னும் இதே மாதிரி வேறு மெத்தட் நிறையா இருக்குது. அது வரும்போது ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ஒவ்வொரு மாதிரி முறைகள்லாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.